பின்னால திரும்பி பார்க்கும் பொழுது நான் ஒரு ஆங்கிலிக்கன் போதகர் அனுபடினால ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்குள்ளே வந்து போதகர் பண்ணுகிறதான அந்த போதகர்மார்கள் எங்களை கண்ட உடனே ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இவங்கனால தான் நான் இந்த நிலைமைக்குள்ளே வந்தேன் என்கிறதாக சொல்லும் பொழுது அது பெரிய காரியமாக இருக்கிறது. நேற்றைய தினத்திலும் ஒரு போதகர் வந்து சர்வீஸ் எடுத்தாரு. எங்களுக்கு கூட அவரை தெரியல. அவர் எல்லாம் உடுத்தி நாங்கள் அப்படித்தான் இருப்போம் இல்லையா, அப்படித்தான் இருப்போம். உடுத்தி எல்லாம் கழிச்சு போட்டுட்டு வந்து அக்கிலன் அப்படிங்கிறார். அவருக்கு தெரியுது. என்னை கண்டவனு புதர் அப்படின்னு கட்டி பிடிச்சி பேசுறாரு. இப்ப எனக்கு தெரியல. பாருங்க, அந்த ஊழியங்கள்ல இருந்து வந்தவர்கள் இன்றைக்கு சரியான மாற்றமாக பெரிய போதகர்மார்களாக வந்து பிரசங்கம் இருக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய ஜீவியத்துல தேவையாக இருக்கு. நாங்கள் இந்த உலகத்துல ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகல. ஆனால் ஆண்டவரை நாங்கள் போய் சந்திக்கும் பொழுது வெறும் கையோடு நாங்கள் போகக்கூடாது. இந்த உலகத்துல எத்தனை பேர்களை நாங்கள் சம்பாதித்தோம் என்கிறது மிக முக்கியமான காரியம். ஆனபடியா தைரியமா இருங்க, சாட்சி சொல்லுங்க. உங்களுடைய ஜீவியம் சாட்சியாக மாறும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சென்ற கிழமையில ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் எங்கள் அப்பாட்ட சொல்லி கொண்டிருந்தேன். பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். எனக்கு நேர தங்கச்சி, அவளை நாங்கள் நிறைய நேசித்தோம். எங்களுடைய குட்டி தங்கச்சி, அவள் இப்ப மேரி பண்ணி 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை ஆஸ்திரேலியாவில் மேரி பண்ணிட்டு, மற்ற பிள்ளை இங்கே இருக்கு. கணவன் எங்க இருக்கிறாரு? கட்டார்ல இருக்கிறாரு. பெருசா வாழ்கிறார். ஒரு கார் வச்சிருக்கிறார், பங்களா வச்சிருக்கிறார், எல்லாம் சேர்ந்து பெருசா வாழ்கிறார். ஆனா ஆண்டவர் கொஞ்சம் வெளியே தான் நிற்கிறாரு. ஆண்டவரோட அவங்க கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா உலகத்துல பல காரியங்கள் இருக்கு, ஆண்டவர் தேவையில்லை. திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்தது. ஓப்பன் சர்ஜரி என்கிறதாக சொல்லி இருதயத்தை வெளியே எடுத்து அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நாங்க போய் பார்த்தோம். ஆண்டவரே ஆண்டவரே நீ கூப்பிட ஆண்டவரேன்னு சொன்னோம். சிரிச்சு கொண்டு இருந்தாங்க எல்லாரும். அதுக்கு பிறகு எல்லாம் மூடி உள்ளுக்கு போட்டு மூடி தச்சு பிளாஸ்டர் எல்லாம் போட்டு வீட்டுக்கு அனுப்புனாங்க. நல்லா இருந்தா. திடீரென்று ஒரு ஸ்ட்ரோக் வந்தது. ஒரு பக்கம் அப்படியே செயலிழந்து போனது. வாயெல்லாம் இழுப்பட்டு போய் விட்டது. ஹாஸ்பிட்டல் ஓடி போய் நாங்கள் பார்த்தோம். டெட் பாடி மாதிரி தான் இருந்தது. செத்து போன பாடியை வச்சிருக்கிற மாதிரி இருந்தது. அந்த நேரத்திலேயும் நான் சொன்னேன், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் வல்லமை உள்ளவர். என்னுடைய மகனுடைய கணவன் மருமகனும் நானும் தான் போயிருந்தோம். நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணோம். அந்த ஹாஸ்பிட்டலில் வைத்து ஜெபம் பண்ணோம். திரும்ப ஒரு மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போன கிழமை 2 கிழமை ஆகுது. டாக்டர் சொன்னாங்க, செக் பண்ணி பாருங்க, மூளைக்குள்ள ஒரு கட்டி, பிழைக்கிறது கஷ்டம். அனுபவினால் தயவு செய்து வெளியில் இருக்கிறதான மக்களை கூப்பிடுங்க, கணவனை கூப்பிடுங்க, உயிர் போய் கொண்டிருக்கு என்று சொல்லிவிட்டாங்க. சரியான தூக்கம். செல்லமா வளர்ந்தோம், உண்டாவே இருந்தோம். ஆகவே தங்கச்சி போறாள் என்கிறதாக எல்லாரும் அழுத கண்ணீரோடு இருந்தாங்க. திரும்பியும் நாங்கள் போனோம். நவலோக்கா கொண்டு வந்தாங்க. ஒரு என்ன ஸ்கேன் என்ன சொன்னி எம்ஆர்ஐ போட்டு எம்ஆர்ஐ போட்டுறதுக்கு அவ பயப்படுறான். அவ உள்ளுக்கு போறதுக்கு பயப்படுறான். பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க, கணவன் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் போன உடனே கைகளை வைத்து ஜெபம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்காங்க. மகன் தான் கூட்டிட்டு போனார். கைகளை வைத்து ஜெபம் பண்ணி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, போங்க உள்ளுக்கு, 20 நிமிஷத்துல வெளியே எடுத்துருவோம்னு சொன்னாங்க. 1.5 மணித்தாலும் காத்து கொண்டிருந்தோம். 1.5 மணித்தாலும் காத்து கொண்டிருந்தோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கோம். 1.5 மணித்தாலத்துக்கு பிறகு ஒரு கம்பு ஊனி கொண்டு சிரித்து கொண்டு வாரா. அல்லேலூயா. ஒரு கிழமைக்கு பிறகு ரிப்போர்ட் தாரேன்னு சொல்லி சொன்னாராம் டாக்டர். அதுக்கு பிறகு கூப்பிட்டு சொன்னாராம், கொஞ்சம் ஒரு மணித்தியாலம் இருக்கே இல்லைமா, நான் இப்பயே தாரேன், அதை நாங்கள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஆகவே திரும்ப நாங்கள் எங்கே போனோம், நாங்கள் சாப்பிட போனோம். பன் தேடிக்கிட்டு போனோம். அதை மைல் கணக்கில் உள்ளுக்கே சுற்றணும். ஒரு மாதிரி எங்களுக்கு
என்ன கிடைச்சிச்சுமாங்க? ஆப்பம் கிடைச்சி, முட்டை ஆப்பம் கிடைச்சிச்சு. சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். தங்கச்சியும் உட்காந்து கொண்டு இருக்கிறா, மகள் உட்காந்து, எல்லாம் உட்காந்து கொண்டு இருக்காங்க. கடைசியில அந்த நேரம் வந்தது. எல்லாரும் போனாங்க டாக்டரை பார்க்கறதுக்கு. டாக்டர் செக் பண்ணி சொல்லிட்டாரு, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அந்த வாய்க்கு ஒன்று போனதும் இல்லை, ஒரு பக்கம் இழுத்ததும் இல்லை. நேற்றும் பேசினா, இன்னைக்கும் பேசுவா, அந்த நாளும் பேசுவா, நார்மல் ஆகிட்டான். அல்லேலூயா. வந்தவங்க எல்லாம் சந்தோஷமாக திரும்பி போறாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக இயேசுவினுடைய பார்வையும் விசுவாசியினுடைய பார்வையும் என்கிறதான காரியத்தை நாங்கள் கலந்து பேச போகிறோம். ஆண்டவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் பார்வையில பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு சில நேரத்தில் திரும்பி திரும்பி மற்ற காரியங்களை நாங்கள் பார்க்க தொடங்குகிறோம். இந்த காரியங்களை குறித்து தேவ ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசுகிறார். அருமையானவர்களே, என்னோடு சேர்ந்து நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே, புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 14வது அதிகாரம். எங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். எந்த நேரமும் சண்டே ஸ்கூல்ல நாங்க படித்தோம், எந்த நேரமும் நாங்கள் பிரசங்கங்கள்ல கேட்டோம். எத்தனையோ பிரசங்கிமார்கள் வந்து இந்த இடத்திலையும் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. மத்தேயு 14வது அதிகாரத்துல நாங்கள் பார்த்து கொண்டு போகும் பொழுது ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 13வது வசனத்திலிருந்து அவங்க வாசித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண போறாரு. அவர் போகும் பொழுது நிறைய ஜனங்கள் வருவாங்க என்கிறதாக வேதம் சொல்லுகிறது. திரளான ஜனங்கள் என்பதாக 14வது வசனத்தில் நாங்க பார்க்கிறோம். வேதம் எப்பயாவது திரளான ஜனம் என்று சொன்னால் அது எண்ண முடியாத ஜனமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் 4000 பேர்கள், 5000 பேர்கள், 6000 பேர்கள், 7000 பேர்கள் பிரிச்சு இந்த வேதம் சொல்லுது. ஆனா திரளான ஜனங்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா, எவ்வளவு ஜனங்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கே கணக்கு தெரியாது. அப்படியான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க. அங்க அவர்கள் பிரசங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சாயங்காலம் ஆகிவிட்டது. ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ பெரிய குழப்பம் வந்தது. இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு சாப்பாடு எங்க இருந்து நாங்க கொடுக்க போகிறோம் என்கிறதாக பெரிய குழப்பம் ஒன்று வந்தது. ஆனாலும் ஆண்டவர் 5 மீன்களையும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஒரு சிறுவன் கொண்டு வந்திருந்தா அவனுக்கு கொடுத்துட்டான் இயேசுவுக்கு. அதை எடுத்து ஆசீர்வதித்து 5000 பேர்களை திருப்தியாக போஷித்து 12 கூடைகள் நிறைய